28ஆம் தேதி பிறந்தவங்க. அவங்களோட லைஃப்பில் அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும் அண்ட் அவங்க லைஃப்பில் நடக்க போகிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்றது பார்க்கலாம். ஸோ 28ஆம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது சைல்ட்ஹுட் விஷயங்களுக்கெல்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் லாங் லாஸ்டிங்காக வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய இருப்பாங்க. மிடில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோவா அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஜேர்னியை தான் விரும்புவாங்க. ஸோ இது எடுக்கிறோம் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் ஜேர்னி அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அது எந்த லைஃப்பில் எந்த ஏரியாவாக இருந்தாலும் லாங் லாஸ்டிங்காக போகுதா அதை பார்ப்பாங்க. ஸோ பழசு அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. அந்த ஆன்டிக் பொருளுக்கெலாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. கார் கலெக்ஷனில் கூட நிறைய பேர் ஆன்டிக் மாடல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஏன்னா பழைய விஷயங்கள் அது கொடுக்குற சந்தோஷம் அதற்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இவங்களை தேடி யாராவது வந்துட்டா ஒரு அன்புன்னு வந்துட்டா அப்படியே வாரி வாரி இறைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ட் அவங்களும் அதை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதான் விஷயம். நீ எனக்கு கொடு, நான் உனக்கு கொடுத்தல நீ எனக்கு கொடு அப்படின்னு அதை எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கேரக்டரில் இருப்பாங்க.